எத்தனை அவமானங்கள் வந்தாலோ, தொடர்ந்து பிரச்சனைகள் வந்தாலோ, அவனை ஆண்டவர் அவருடைய நிழலிலே தங்க வைக்கிறார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடு. தாவீதை அழிக்கணும்னு நினைச்சவன் தாவீதின் நாட்களில் செத்தே போனான். சத்தமாமேன்னு சொல்லுங்க. உங்களை அழிக்க நினைத்து கொண்டிருக்கிற தொடர் பிரச்சனையை உங்கள் நாட்களிலேயே அது முடித்து போகும்படி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்கள ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை அது பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை அது பொருளாதாரமாக இருக்கலாம், ஒருவேளை அது கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், ஒருவேளை யாராவது ஒரு நபர், தனி நபர் அல்லது உறவுகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், அது என்னை விட்டு வெளியே போகலை, எனக்கு அது ஒரு பெரிய சமாதானத்தை தரல. ஆனால் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஒரு சின்ன அடையாளம் தெரியுது, ஆனால் திரும்ப அதே பிரச்சனை தொடருது. ஐயா, திரும்ப அதே பிரச்சனை. என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நீங்கள் தாவீதா இருந்தால் உங்களுக்கு எதிராக இருக்கிற சவுல்களை உங்கள் நாட்களிலேயே முடிவை காணும்படி செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். திரும்ப சொல்லுவோமா? அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடை தம் சிறகுகளால், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால். இப்ப சங்கீதம் 17:7 பிரகாரம் நான் யாரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறேன்? கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறேன். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஆமென், ஆமென். சும்மா இல்லைங்க. If anything prolonging so long years in your life, anything following you continuous in your life, ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா, இந்த காலையில் இந்த வசனத்தை நம்புங்க. ஆண்டவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை என் வாழ்க்கையில் விளங்க செய்து எனக்கு விரோதமாக இருக்கிற ஒவ்வொன்றிலிருந்தும் என்னை தப்புவிக்கிறவரே. ஆமென், ஆமென். சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. பெலிஸ்தரை பார்க்கும்பொழுது, இந்த பெலிஸ்தர் 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்கள். 4 Samuel 7:8. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி நியாயாதிபதிகளின் நாட்களில் இருந்தே இந்த பிரச்சனை. நல்ல கவனிங்க. இந்த சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்கு இன்னும் ராஜா வரலங்க. ராஜா 9ஆம் அதிகாரத்துக்கு பிறகுதான் வர்றாரு சவுல். இப்போ நியாயாதிபதியின் காலம்தான். ஏலி செத்த பிறகு நடக்கிற விஷயம். சாமுவேலின் பிள்ளைகளும் வீணாய் போய்விட்டார்கள். அந்த காலகட்டத்தில் பெலிஸ்தரோடு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. பெலிஸ்தர் இஸ்ரவேலரை ஒடுக்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த ஜனங்களாம் வந்து கேட்குறாங்க, வேண்டிக் கொள்ளும். 10வது வசனம் வாசிங்க. கடைசி வார்த்தை, அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, பட்டு விழுந்தார்கள். ஆமென். இந்த காலையில் தொடர்ந்து வந்த பிரச்சனை, நியாயாதிபதிகளின் நாட்களில் இருந்த பிரச்சனை சவுலின் நாட்களிலும் தொடர்ந்தது. சவுலுக்கு விரோதமாய் பெலிஸ்தர்கள் தொடர்ந்து அவர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. சவுலுக்கு பிறகு தாவீதின் நாட்களிலும் யுத்தம் தொடர்ந்தது. உடன்படிக்கை பெட்டியவே பிடிச்சிட்டு போயிட்டாங்க சவுலின் நாட்களில். நல்ல கவனிங்க. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலிருந்த உடன்படிக்கை பெட்டை பெலிஸ்தரால் கொள்ளையிடப்பட்டு போனது. அப்படிப்பட்ட துரோகிகளாகத்தான் இருந்தார்கள். தாவீதின் நாட்களில்
தாவீது துதிக்கிறார், தாவீது ஜெபிக்கிறார், தேவனை தேடுகிறார். தாவீதின் நாட்களில் கர்த்தர் தாவீதோடு இடைப்படுகிறார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நீங்களாக்கி ரட்சியும்னு நியாயாதிபதியின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலை பார்த்து கேட்குறாங்க. ஆனால் கர்த்தர் எங்கே தெரியுமா அதற்கு விடுதலை கொடுக்கிறார்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 22:1. கர்த்தர் தாவீதை, கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க, அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது தாவீது கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. ஆமென். சத்தமா? தொடர்ந்து வந்த பிரச்சனை சவுல், தொடர்ந்து வந்த பிரச்சனை பெலிஸ்தர். தாவீது ஒரு நாளும் முறுமுறுக்கல. தாவீது ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமாக பேசல. தாவீது ஒரு நாளும் கர்த்தரை தேடுவதை நிறுத்தல. தாவீது ஒரு நாளும் கர்த்தரை துதிக்கிறத நிறுத்தல. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவருடைய அதிசயமான கிருபையை அறிந்தவன் தாவீது. அதனால தான் சொல்றார், ஆண்டவரே உம்மை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களை நின்று தப்புவிக்கிறீர். இந்த காலையில் தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் இருக்கிற எந்த பிரச்சனையாவது யோசித்துக்கோங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அப்படியே வலது கரத்தை வைத்து, ஆண்டவரே இது எனக்கு கிடைக்காமையே இருக்குது இத்தனை வருஷமா, எனக்கு இது பெரிய ப்ராப்ளமாக இருக்கு ஆண்டவரே. லார்ட், யூ ரிவீல் யுவர் மார்வலஸ் கிரேஸ் இன் மை லைஃப். உம்முடைய அதிசயமான கிருபையை என் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவீராக, என் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துவீராக, வெளிப்படுத்துவீராக. உம்முடைய அதிசயமான கிரியை, உம்முடைய அதிசயமான கிருபை, உம்முடைய அதிசயமான கிருபை. ஹல்லேலூயா. வலது கரத்தை கீழே போற்றாதீங்க. மோசே கரத்தை உயர்த்தி இருக்கிற வரைக்கும் வெற்றி, கரத்தை கீழே போட 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 தோல்வி. இந்த காலையிலே எது உங்களை துரத்தி கொண்டிருக்கிறதோ, எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ, பல ஆண்டுகளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறீங்க, பல மாதங்களாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நோகடிக்கும் நிலைமையாக இருக்கு. இந்த காலையிலே கர்த்தர் அதில் விடுதலை தருவாராக, விடுதலை தருவாராக, விடுதலை தருவாராக. எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய அதிசயமான கிருபையை இந்த பிரச்சனையின் மேல் எங்களுக்கு விளங்க செய்வீராக. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஓ தேங்க்யூ லார்ட். நல்ல ஆண்டவரே, வலது கரத்தை உயர்த்தி உங்க சமூகத்தில் நிற்கிறோம்பா. லார்ட், reveal your marvelous grace in our life. Reveal your marvelous grace in our problems. Reveal your marvelous grace in our body. Lord, we should experience and we should enjoy your marvelous grace in our life, Lord. ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் உம்முடைய அதிசயமான கிரியை விளங்க பண்ணுவீராக. எங்கள் பிரச்சனையில் உம்முடைய அதிசயமான கிருபையை வெளிப்படுத்துவீராக. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய அதிசயமான கிருபையை வெளிப்படுத்துவீராக. நாங்கள் இதை அனுபவிக்க வேண்டுமே, எங்கள் வாழ்க்கையில் அது உண்டாக வேண்டுமே. அப்படியே செய்வீராக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. அதிசயமான கிரியை
கர்த்தர் வருகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் விளங்க செய்வாராக. எவைகள் தொடர்ந்து பிரச்சனையா இருந்ததோ அவைகளை மாற்றுவார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அதோடு நிறுத்துறாரா அப்படின்னா இல்லைங்க, இல்லை. அதிசயமான கிருபையை அவர் செய்வதில் இன்னொரு முறையை கையாளுகிறார். ஒன்று, தொடர்ந்து இருக்கிற பிரச்சனையை என்னை விட்டு விலக்கி விடுகிறார், அதில் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பிரச்சனை தொடர்ந்து இருக்கோ அதிலிருந்து உங்களை பாதுகாக்கிறாரு, வழி நடத்துகிறாரு. ரெண்டாவது, பைபிள் ஒரு வசனம் இருக்கு, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இன்னொருத்தர் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து வச்சுக்க. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நேரம் இல்லை, நான் வேகமாக படிக்கலாம். இங்கே கோலியாத் என்கிற ஒருவன் வருகிறான். அந்த கோலியாத்தின தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முறை சவுல் வந்து தாவீதுகிட்ட சொல்கிறாரு, தாவீது சவுல்கிட்ட சொல்கிறாரு, ஒரு முறை சிங்கத்தின் கைக்கும் ஒரு முறை கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த என் தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை தப்புவித்த என் தேவன் இந்த பெலிஸ்தனையும் என் கையில் ஒப்பு கொடுப்பான். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த பெலிஸ்தனையும் சத்தமாக சொல்லுங்க ஒப்பு கொடுப்பான். ஆமென். முதல் காரியம், எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை என்னை விட்டு துரத்தி அடித்து விரட்டி அடித்து என்னை தப்பு வைத்து அவருடைய அதிசயமான கிரியை காண்பிக்கிறார். இரண்டாவது என்ன பண்றார்னா, God hand it over in my hands, என் கையில் ஒப்பு கொடுக்கிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், எந்த எதிரியாக இருந்தாலும் அவனுக்குரிய முடிவை நான் தான் உண்டாகணும். சத்தமா? ஆமென். உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனைனா அதுக்கான முடிவை நீங்கள் தான் உண்டாக போகிறீங்க. வாசிங்கள் 17:46. இன்றைய தினம் சொல்லுங்க, என்னைக்கு? மே 31ஆம் தேதி. இன்றைய தினம் கர்த்தர் என் பிரச்சனையை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென், ஆமென். என் வியாதியை என் கையில் ஒப்பு கொடுப்பார், என் இல்லாமையை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் அதை உண்டாக்கி கொள்ளுவேன். என் வியாதி என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் அதை சுகமாக்கி கொள்ளுவேன். என் பிரச்சனை என் கையில் கொடுப்பார், நான் அதை வெற்றி கொள்ளுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறார், ஒப்பு கொடுத்து தப்பு வைக்க வைக்கிறார், ஒப்பு கொடுத்து வெற்றி அடைய வைக்கிறார். ஹல்லேலூயா. புரியலனாலும் நியாயாதிபதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 4:9. நான் வருவேன், உனக்கு கிடையாது. கர்த்தர் சிஸ்டர், ஒரு ராஜா போய் ஜெயிக்க போறாரு, அதுக்கு இங்கே தெபோராள் அம்மா அவங்க எல்லா வேலையும் செஞ்சிடறாங்க. அங்கே பைபிள் சொல்லுது பாருங்க, கர்த்தர் சிஸ்டராவை ஒரு ஸ்திரீயின் கையில் சொல்லுங்க ஒப்பு கொடுப்பார். சொல்லுங்க, ஒப்பு கொடுப்பார். யார் ஒப்பு கொடுக்குறா? கர்த்தர். அடுத்த வார்த்தை தான் அழகான வார்த்தை, தெபோராள் எழும்பி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எரிகோவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். சொல்லுங்க, வாசிகள் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோசுவாவை நோக்கி எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் 15ஆம் வசனம் 15 அதே அதிகாரம். அந்த நாள் 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எல்லாரும் சொல்லுங்க எழுந்திருந்து. தெபோராள் எழும்பினால் வெற்றியை சுதந்தரித்தாள். ஜனங்கள் 7ஆம் நாளிலே சோர்ந்து போகாமல் எழும்பினார்கள், வெற்றியை சுதந்தரித்தார்கள். வசனம் சொல்லுகிறது 7 தானே சுற்றி வந்தார்கள். அந்த தினத்தில் மாத்திரம் 7 தானே சுற்றி வந்தார்கள். 16ஆம் வசனம் 16. 7ஆம் தரம் ஆசாரி எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுங்க, என் பிரச்சனையை என்னிடமே ஒப்பு கொடுத்து என்னை ஜெயிக்க வைக்கிறார். You are going to be the leader, you are going to be the commander, you are going to be the army commander. Why? நீங்க தான் ஆர்டர் பண்ண போறீங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஆமென், ஆமென். ஒரு காலகட்டம் வரைக்கும் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான்னு சொன்னார். ஆனால் இப்போ சொல்கிறாரு, நீ போ, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போ, நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். இந்த காலையிலே
எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ அதை பார்த்து பயப்படாதீங்க. எழும்பி போங்கள், எழும்பி ஆர்ப்பரியுங்கள், எழும்பி கர்த்தரை துதியுங்கள். ஆமென். சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமா. இந்த நாட்கள், கடந்த நாட்களில் நமக்கு விபிஎஸ் நடந்தப்போ சபையிலிருந்து வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பிள்ளைகள். அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் வீட்டில் ஜெபிக்கும் பொழுது என் வீட்டு மகிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னோடு தோள் கொடுத்து நிற்கிற இந்த பிள்ளைகள் இந்த வருடம் முழுவதும் நிறைவே காணணுப்பா. ஊழியக்காரரோட இணைஞ்சிருக்கிற பிள்ளைகள், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவும் அணுகாது, ஒரு பிரச்சனையும் வராது. எல்லா சூழல்களும் கர்த்தர்களை பாதுகாக்கிறார். அதே போல் நான் இன்னும் சொன்னேன், வர முடியாமல் போய் ஊழியத்திற்காக உதவி செஞ்சாங்களே, எங்களால் போக முடியாது, ஆனால் நாங்கள் ஏதாவது கர்த்தருக்காக செய்யணும் அப்படின்னு பணத்தினாலும் மற்ற காரியத்தினாலும் உதவி செய்தார்களே, அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எதுக்கு தெரியுமா? எழும்ப வேண்டும். விசுவாசிகள் என்ன பண்ணணும்? எழும்பணுங்க. எழும்புகிறது மிக முக்கியம். எழும்புற ஆணையம் சில பேர் தட்டிடுவான், பார்த்துருக்கீங்களா? நானும் போக மாட்டேன் நீனும் போகாத, எழும்பாமல் விடுறதுக்கு ஆட்கள் இருப்பான். நானும் துதிக்க மாட்டேன் நீனும் துதிக்காத, நானும் ஜெபிக்க மாட்டேன் நீனும் ஜெபிக்காத, நானும் ஊழியம் செய்ய மாட்டேன் நீனும் ஊழியம் செய்யாத, நானும் பரலோகத்துக்கு போக மாட்டேன் நீனும் பரலோகத்துக்கு போகாத. இப்படி ஒரு டீம் இருக்கும். கர்த்தருக்காக நிற்கணும். தெபோராள் எழும்பினாள். ஆண்டவர் சொல்கிறாரு, சிசேராவை கர்த்தர் தெபோராளின் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காலையில் எதிரியையும் பிரச்சனையையும் வியாதியையும் போராட்டத்தையும் நீங்கள் எதிர்த்து போராட வேண்டியதில்லை. கர்த்தர் ஏற்கனவே உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் நினைக்கிறத செய்யலாம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், நான் நினைக்கிறதெல்லாம் செய்யலாம். ஆமாம், ஒரு பாலை உங்கள் கையில் கொடுத்துட்டா அந்த பாலெல்லாம் உங்கள் கையில். அந்த பாலுங்க நீங்கள் வேணால் கையில் தட்டி விளையாடலாம், நீங்கள் வேணால் காலில் உதைக்கலாம், நீங்கள் வேணால் அந்த பாலை ஊசி குத்தி உடைக்கலாம், ஏன்னா வேணாலும் பண்ணலாம். இன் யுவர் ஹேண்ட். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாருடைய லைஃப்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். சொல்லுங்கள், பிரச்சனை போராட்டம் என் கையில். விளையாட போகிறீங்க இனிமேல். என்ன சொல்லுங்களேன். பிரச்சனையை நீங்கள் விளையாட போகிறீங்க. இது வரைக்கும் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் விளையாண்டுச்சு. வியாதியை நீங்கள் விளையாட போகிறீங்க. வியாதி உங்கள் வாழ்க்கையில் விளையாண்டுட்டு இருந்துச்சு. வியாதியை கண்டா பயம், பிரச்சனையை கண்டா பயம். சொல்லுங்கள், இனி நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயமான கிருபையை விளங்க செய்யும் பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் என் கையில் ஒப்பு கொடுத்துறேன். இதை நான் அனுபவிச்சிருக்கிறேங்க. அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். எங்கள் லைஃப்பில் இந்த ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ சூழல்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் பிரச்சனையை கண்டு பயந்ததான் சரித்திரம் இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், இந்த பிரச்சனையை கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிறார். ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் இஷ்யூ. அப்படி தெரியலன்னா தான் பயப்படுறோம். இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற தெரிஞ்சவன் தான் கிறிஸ்தவன். ஆமென். இந்த போராட்டத்தை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் தான் கிறிஸ்தவன். ஆமென். கடைசியாக அவனை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போ முதலாவது, எனக்கு வருகிற தொடர் பிரச்சனையை என்னிடத்திலிருந்து விலக்கி என்னை தப்புவித்து என் வாழ்க்கையில் அதிசயமான கிரியை செய்கிறார். ரெண்டாவது, அந்த பிரச்சனையை என் கையிலே கொடுத்துட்றாரு. அந்த பிரச்சனை என்ன பண்ணுறாரு? மூன்றாவது, என் வாழ்க்கையில் அவர் அதிசயமான கிரியை செய்வதற்கு ஒரு காரணம், என்னை கனப்படுத்தி என்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் அதிசயமான கிரியை செய்யும் பொழுது சில நேரம் எனக்கு பயம் இருக்கும். என்ன நடக்குமோ, எப்படி இருக்குமோன்ற ஒரு கலக்கம் இருக்கும். ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு தெளிவு இருக்காது. ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருப்போம். பிள்ளையை குறித்து இருக்கலாம், பணத்தை குறித்து இருக்கலாம், எதிர் பிரச்சனைகளை குறித்து இருக்கலாம், சம் கன்ஃபியூஷன். நல்லா கவனிங்க, பிள்ளைகளை குறித்ததான மிகப்பெரிய பாரம் சிலருடைய இருதயத்தில் இருக்கிறது நான் ஆவியில் உணர்றேன். உங்கள் பிள்ளைகளை குறித்த சில பாரம் இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பாரம் உங்கள் இருதயத்தை, என்ன பண்ணுறது என் பிள்ளைக்கு, இப்படியே தான் வாழ்க்கை இருக்குமா, இப்படியே தான் இப்படி இருப்பானா, இப்படியே தான் இருப்பாளா, வாட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க். அடுத்தது என்ன? மிகப்பெரிய கேள்வி. என் காலத்துக்குள்ளேயே என் பிள்ளை வாழ்ந்திருக்கிறத நான் பார்க்கணுமே, என் பிள்ளை செழித்திருக்கிறத பார்க்கணுமே, கை நிறைய சம்பாதிக்கிறத பார்க்கணுமே. God knows your heart. உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிற இந்த காலையில் சொல்லுகிறார், கவலைப்படாதீங்க,
உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றியோ, பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஆண் பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகும் அதிசயமான கிருபையின் நிமித்தமாக, அவர் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் காண்பிக்க போகும் அதிசயமான கிருபை நிமித்தமாக உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னை கனப்படுத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன் அப்பாவை ஏமாற்றி அண்ணனின் ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டான். அண்ணனையும் ஏமாற்றி சிரேஷ்டபுத்திர பாகங்களை பெற்றுக்கொண்டான். மாமனார் வீட்டில் போய் வேலை பார்த்து மாமனார்கிட்ட இருந்தும் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான், சம்பளமும் வாங்கினான். இப்போ அவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதமும் நிறைவாக இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆசீர்வாதம்? எல்லா ஆசீர்வாதமும் நிறைவாக இருக்கு. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். என்ன சொல்றார்? என்னை எல்லாம் நிறைவா இருக்கு. நத்திங் வாஸ் லேக்கிங். ஒன்று கூட குறைவில்லை. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை படிங்க. பயந்திருக்கிறேன். எப்படி இருக்கிறாரா? பயந்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் வாழ்க்கையில் இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த மாதம் பிறக்குது, எப்படி வாடகை கட்டுறது, எப்படி தேவைகள் சந்திக்கப்படும், எப்படி பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, எப்படி குழந்தைகளுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்கறது, ஷூ கேட்பான், அது கேட்பான், இது கேட்பான். ஐயோ, கணவர் லோன் கட்டணும், அது பாஸ் ஆகும், செக்கு பாஸ் ஆகும். வியாதியை குறித்து பயம், ஏதோ பயம் இருந்து கொண்டே இருக்கிறது விசுவாசிகளுக்கு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துதியும் இருக்கு, ஜெபமும் இருக்கு, ஆராதனை இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவையும். அவனுடைய அறிக்கையை பாருங்க. அவன் வந்து சொல்லுங்க, என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான். நான் யாரோட இருக்கிறேன் தெரியுமா? ஆண்டவரோட தான் இருக்கிறேன். நான் யாரை ஆராதிக்கிறேன்? கர்த்தரை தான் ஆராதிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, நான் தோத்து போயிடுவேன். நான் தோத்து போயிடுவேன். அதெல்லாம் நடக்காது பாஸ்டர், இவன் திருந்தவே மாட்டான், அதெல்லாம் ஒரு நாள் வாய்ப்பில்லை பாஸ்டர், என் வீட்டுக்காரர் மாறவே மாட்டார், கண்டிப்பாக என் குடும்பத்தில் என் கடன் பிரச்சனை மட்டும் தீராது. நம்ம விசுவாசம் அளவை பாருங்க. இங்கே ஏசா வருகன்னு தெரிஞ்ச உடனே யாக்கோபு 24ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். இன்றைக்கு இதுதான் அநேக விசுவாசிகளின் நிலை. யாக்கோபு கூட யாரெல்லாம் இருந்தால் தெரியுமா? மனைவிகள் 2 பேர், லேயாளும் ராகேலும் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, ஒட்டகங்கள் இருக்கு, ஆடு மாடுகள் இருக்கு, செல்வங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது யாக்கோபு தனித்திருந்தான். கணவர் இருக்கலாங்க, பிள்ளைகள் இருக்கலாங்க, மருமக்கமார் பேர பிள்ளைகள் கூட இருக்கலாம். எல்லாரோடையும் நம்ம ஒன்றா இருக்கும்போதே நம்முடைய ஆத்துமா தனித்து விடப்பட்டது போல ஒரு உணர்வில் இருக்கும். நமக்கு யாருமே இல்லைன்ற ஒரு ஃபீல் எப்பொழுதும் நமக்கு இருக்கும் பாருங்க. அது மாதிரி ஒரு சூழல் இந்த உலகத்தில் கொடுமையானது எதுவுமே கிடையாது. எல்லாம் இருக்கிறாங்க, பணம் இருக்குது, இன்றைக்கி நினச்சா என்ன வேணாலும் சாப்பிட்லாம், இன்றைக்கி நினச்சா என்ன வேணாலும் வாங்கலாம், இன்றைக்கி நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். எவ்ரிதிங் இஸ் தேர், பட் ஐ ஃபீல் லோன்லினஸ் இன் மை லைஃப். நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், தனித்து விடப்பட்டிருக்கிறேன். ஏன்? என் பயம், என் அவிசுவாசம். ஆண்டவர் விடுவாரா? அழைத்தவர் தேவன் உண்மையுள்ளவராச்சே, வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராச்சே. ஆதியாகமம் 28:15 சொன்னாரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீ போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அந்த வசனத்தினுடைய 2வது பாகம் சொல்லுகிறது, யாக்கோபு தனித்திருந்தான். அப்போ என்ன நடந்துச்சா? 24 ஒரு புருஷன் பொழுது விடிய மட்டும் அங்கே அவனுடைய போராடி கொண்டிருந்தார். அந்த அதிகாரத்தினுடைய இன்னும் சில வசனங்கள் தள்ளி போனீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், யாக்கோபு என்ன கேட்குறார் தெரியுமா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் ஆசீர்வாதமே இல்லைன்ற மனுஷனா கேட்குறான். சொல்லுங்க, ஆசீர்வாதமே இல்லாத ஆளை ஆசீர்வாதம் கேட்குறாரு. அப்போ இவர் என்ன ஆசீர்வாதம் கேட்டார் தெரியுமா? பாதுகாப்பின் ஆசீர்வாதம், தப்பு வைப்பின் ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முடியும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அதனால தான் உபாகமத்தில் சொல்லும்பொழுது 8ஆம் அதிகாரத்தில், என் கைபலனும் என் சாமர்த்தியமும் இதை சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் கூட சொல்லாதப்பா, நான் உனக்கு பாராட்டின கிருபை, அந்த அதிசயமான கிருபை உனக்கு பலன் கொடுத்தது. நீ கர்த்தருக்காக என்ன செய்தாய்? இந்த அதிசயமான கிருபை உனக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்தது. நீ ஆண்டவருக்காக என்ன செய்தாய்? நீ எந்த அதிசயமான கிருபை உனக்கு நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல கணவர், நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல வசதி எல்லாம் செய்தது. எதுவுமே ஆண்டவருக்காக செய்யாம ஏமாத்துறதே வேலையா வச்சிருந்ததுனால தான் பயம். ஹலோ, ஏமாத்திக்கிட்டே இருந்தால் கடைசியில் எல்லாம் சம்பாதிக்கலாம், எல்லாம் இருக்கும், ஆனால் என்ன வரும்? பயம். இந்த பயத்தின் வெளிப்பாடு தனித்து விடப்பட்டான். கர்த்தர் பார்த்தாரு, என் பிள்ளைச்சு என்கிட்ட வந்துட்டான், அவன் ஜெபிக்கிறான், கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான், அவன் கேட்குறான். எல்லாம் ஆசீர்வாதம் இருந்தாலும் இந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதம் இல்லைன்னா இதெல்லாம் போயிடும், நான் செத்தா எல்லாம் காலி. ஆமே ஆமே. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உண்மை கர்த்தர் விடவில்லை. உன் பேர் இனிமே யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். கோத்திரங்களின் பிதாவாய் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசா யாக்கோபிடம் சொல்றார், என் சகோதரனே போதுமானதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு யாக்கோபு என்ன சொல்றாரு தெரியுமா? 11ஆம் வசனத்துல வாசிங்க. தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ஏசா சொன்னதுக்கும் யாக்கோபு சொன்னதுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். திரும்ப 9ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ஏசா, என் சகோதரனே. அப்போ ஏசா அவன் கையினால் சம்பாதித்து, அவன் உழைப்பினால் சம்பாதித்து இங்கே வந்து சொல்றாரு, எனக்கு போதுமானதெல்லாம் இருக்கு. ஆனால் யாக்கோபு போதுமானதெல்லாம் இருக்கு, வேண்டியதெல்லாம் இருக்குன்னு முதல்ல சொல்ல வேண்டிய ஆளு முதல்ல சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா. ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாரா? அனுக்கிரகம். அவர் எனக்கு கிருபையை, graciously with me. ஐயா, இந்த காலையிலே அவர் கிருபையாய் நம்மோடு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வீணாய் போய்விடும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இல்லாமல் போய்விடும். தன் சகோதரன் முன்பாக கர்த்தர் யாக்கோபின் தலையை உயர்த்தினார். ஆமென். தன் பிள்ளைகள் முன்பாக யாக்கோபின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். தன் மனைவிகள் முன்பாக யாக்கோபின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். அவனை கனப்படுத்துவதற்காகவே அவர் அதிசயமான கிருபையை விளங்க செய்தார். Graciously the Lord with me. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபையாய் உங்களோடு இருப்பார், கிருபையை உங்களுக்கு வைப்பார். கடைசி ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன், அவருடைய அதிசயமான கிருபை. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேலின் நண்பர்களாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 பேரும் ராஜா சொன்ன சிலையை வணங்க மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் எங்கள் தேவன் தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும், விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நீ செய்த சிலையை. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு.
கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ராஜா எப்படி கூப்பிட்டார் தெரியுமா? 14ஆம் வசனத்தில், தானியேல் 3:14, நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி எப்படி கூப்பிடுறாரு? அப்புறம் சிறை பிடிக்கப்பட்டு வந்த மக்களை கனத்திற்குரிய, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய, பாசத்திற்கும் அன்புக்கும் உரிய என் ஷாத்ராக், என் மேஷாக், என் ஆபேத்நேகோ நான் கூப்பிடுவார். எப்படி கூப்பிடுவார்? அலட்சியமாக தான் கூப்பிடுவாங்க பேரை. அக்னி சூளைக்கு முன்னாடி இவர்களை சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த ஒரு கைதியாக அழைத்தார் நேபுகாத்நேச்சார். அவர்கள் பேசின பேச்சை கேட்ட உடனே 7 மடங்கு அக்னி சூளையை சூடாக்கி இவங்களை உள்ளே போட்டாங்க. இவங்களை தூக்கிட்டு போனவன் செத்து போனான். ஆனால் உள்ள இவங்களோட ஆண்டவர் 4வது நபராக நடமாடினார். தப்புவிக்கிறவர். ஆமென். ஏன் தப்புவித்தார் தெரியுமா? ஏசாவின் கைக்கு யாக்கோபை தப்புவித்தவர் யாக்கோபை கனப்படுத்தினார். இந்த மக்களை தப்புவித்து 26ஆம் வசனம், அதே நேபுகாத்நேச்சார் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசர் ஆகிய, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அலட்சியமாக கூப்பிட்டாரு, இப்போ கூப்பிடுறாரு உன்னதமான தேவனுடைய தாசர். இந்த காலையிலே உங்களை கனப்படுத்த கர்த்தர் உண்மையுள்ளவர், உங்களை உயர்த்த உண்மையுள்ளவர். மீண்டுமாய் சொல்லி முடிக்கிறேன். அவருடைய அதிசயமான கிருபை நெடும் நாட்களாய் தொடர்ந்து இருக்கிற பிரச்சனையை என்னிடத்திலிருந்து விலக்கி என்னை தப்புவித்து அவருடைய கிருபையை விலகச் செய்கிறார். என் பிரச்சனையை என் கையிலேயே ஒப்பு கொடுத்து அதை நான் வெற்றி கொள்ளும்படி செய்து எனக்கு அதிசயமான கிருபையை விலகச் செய்கிறார். என் வாழ்க்கையில் வருகிற பயம், என் வாழ்க்கையில் வருகிற தோல்விகள், என் வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் அவரை அடைக்கலமாய் வரும்பொழுது அவர் செய்கிற காரியம் என்னை கனப்படுத்துவதற்காக அவருடைய அதிசயமான கிருபையை விளங்கச் செய்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம், மன்னிக்கணும், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து ஜெபம் பண்ணுவோம். 2 கொரிந்தியர் 1:10, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். ஆமென். எழுமி இருக்கலாமா? இயேசுவை அறிந்திருக்கிற பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அவருக்காகவே வாழ்கிற ஒரு பிள்ளைகளையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. பவுல் சொல்லுகிறார், அவர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். உங்களை தப்புவித்தவர் இன்றும் தப்புவித்துக் கொண்டே இருக்கிறார். எந்த வியாதியும் பலவீனமும் உங்களை அணுகாதபடி உங்களை தப்புவிப்பார். எந்த எதிர்வல்லமைகளும் உங்களை மேற்கொள்ளாதபடி உங்களை தப்புவிக்கிறவர். எந்த சூழ்நிலையும் உங்களை சிக்கிக்கொள்ள வைக்காதபடி உங்களை பாதுகாக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் உங்களை தப்புவித்து நடத்துவார். மார்க்கண்ண முன்னாடி வாங்க. ஆண்டவரே, எங்களை தப்புவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஜெபிப்போம். அன்பின் பரலோக ராஜாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களை தப்புவிக்கிற தேவன், ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவரே முன்னமாகவே அறிந்து அதற்கேற்ற விடுதலையை ஆண்டவரை வைத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் வல்லவர் கர்த்தாவே. உம்முடைய கிருபை ஆண்டவரே மகா பெரியது கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்து கொண்டிருப்பதற்காக
ஆண்டவரே வழி நடத்துகிறதற்காக, பாதுகாப்பின் தேவன் எங்களோடு கூட தகப்பனே இருந்து கொண்டே இருப்பதற்காக, ஆண்டவரே எரிகிற அக்கினி சூளைக்கும் ஆண்டவரே எங்களை விடுவித்து, எங்கள் பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுவித்து, ஆண்டவரே நீர் தேவன் என்பதை தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உறுதி செய்து கொண்டே இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை தகப்பனே எங்கள் தலைகள் மேலே, எங்கள் குடும்பங்கள் மேலே, எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் இந்த ஆசீர்வாதங்களை வைக்கிறோம். பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே, அரவணைக்கும் கரம், விடுதலையின் கரம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நடத்துகிற கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் மட்டுமே பெருகணும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே உயரணும் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென்.